வணக்கம் மக்களே. விஜயண்ணா, நீங்கள் என்னண்ணா பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க? புரிய மாட்டேங்குதுண்ணா. இத்தனை நாள் வரைக்கும் சீரியலும் அதுவும் யூடியூப் அதுவும் பார்த்துட்டு இருந்த மக்களை செய்தி சேனல் முன்னாடியே ஃபுல்லாக உட்கார வச்சுருக்கேண்ணா. என்னண்ணா பண்ணிகிட்ருக்க? இந்த 10 நாளாக பார்த்தா எந்த டிஆர்பிலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். எவனுமே மற்ற எந்த நிகழ்ச்சியும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நேற்று என்னடானா சட்டசபையில் அவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக இது வரைக்கும் எனக்கு தெரியல. நான் புரியல. நான் என்னண்ணா பண்ணிகிட்டு இருக்கிற? இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. சீரியல் எல்லாம் பாவம்னா நீங்கள் பாட்டுக்கு டெய்லி ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு பின்னாடி நியூஸ் சேனல்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சீரியல்ஸ் எல்லாமே சுத்தமாக போயிடும். என்னன்னு தெரியல. மக்கள் பொழுதுபோக்கையும் தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி எத்தனையோ வீடியோஸ் பார்க்குறோம். நீங்கள் அன்றைக்கி பதவியேற்ற அன்னைக்கு நான் அழுதேன். அது மாதிரி எத்தனையோ பேர் அழுதுருக்காங்க. அது அதில் அது என்ன மாதிரி ஒரு உணர்ச்சின்னு சொல்லவும் தோணலை. ஏன்னா அது உங்களை நேரில் பார்த்தது கிடையாது. உங்கள்கிட்ட யாருமே அந்தளவுக்கு பழகினது கிடையாது. உங்களை இது வரைக்கும் திரைகளை தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது இந்த 3 வருஷமாக உங்களோட அரசியல் இதை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்றைக்கி அந்த அந்த ஒரு நொடி. ஸோ இதை நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அந்த பாகுபலியில் வர ஒரு நொடி மாதிரி அந்த ஒரு நொடி அது எந்த வார்த்தைகள்னாலுமே விவரிக்க முடியாது. நான் ஜோசப் விஜின்னு சொன்ன மாதிரி நான் வினோத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை சொல்லி அந்த இடத்துல நின்று அந்த ஒரு உறுதிமொழி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்குமே இருந்துச்சு. நீங்கள் 2வது இப்போ கொஞ்ச நாளாக இந்த 4 நாளும் கூட இந்த 3 நாளாக நீங்கள் பார்த்தா எல்லோரும் சீரியல் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு டெய்லி இன்றைக்கி என்னப்பா பண்ண போகிறாரு, இன்றைக்கி எங்கே போய் எத்தனை போகிற அந்த ஒரு நாள் முதல் படத்தில் வரும் பார்த்தீங்களாம்மா. எல்லாமே உலகமே நீங்கள் முதல்ல நடிச்சிருக்கணும்ண்ணா. நீங்கள் அந்த படம் நடிச்சிருந்தீங்கன்னா சீன் பை சீனு இன்றைக்கி திருப்பி இப்போ ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நடித்த அந்த படத்தை நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா அதே மூலம் நீங்கள் நடிச்சுட்டு இந்த டேட்டுக்கு அதை ரீரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அப்புறம் யோசிச்சு பாருங்கள். இந்த 100 வருஷம் பண்ண சாதனையை விட அந்த ஒரு படம் பெரிய சாதனை பண்ணியிருக்கோம். ஆனாலுமே நீங்கள் இப்போவுமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அர்ஜுனுமே சூப்பராக பண்ணியிருந்தார். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் பொருத்தி பார்க்கும்போது அந்த கேரக்டரில் இப்போ உங்களை எல்லா விஷயத்துலையுமே பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்களோட பணி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுங்க சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. கண்டினியூ பண்ணுங்கள். வீட்டில் யாராச்சும் இருந்தால் தயவுசெய்து அவருக்கு சுற்றி போடுங்க. அவரை டெய்லி நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் எங்களுக்கு வேணும்.